ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகை சமையல். நம்ம வந்து இன்றைக்கி ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். சில பேர் வந்து பால் ஊற்றி ரவா லட்டு செய்வாங்க. அது பார்த்திங்கன்னா 2-3 நாள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நெய் வச்சு பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் 1 மாதம் கூட கெடாமல் அப்படியே இருக்கும். வாங்க நம்ம ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரவா லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து நான் 1 கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்புக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காயும் இந்த சர்க்கரையும் சேர்த்து நம்ம மிக்ஸியில் விட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சாச்சு. இப்போ ரவாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியமான ஹீட்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தணல் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே கருத்து போயிடும். அதனால் கை பொறுக்கிற சூட்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து வறுப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் வாசம் வரும். வாசம் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடையிலலாம் வறுத்தே வச்சுருப்பாங்க. எப்படி இருந்தாலுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு டைம் வந்து நம்ம வறுத்துக்கலாம். இந்த ரவா லட்டு வந்து சில பேர் வந்து அப்படியே வந்து செஞ்சுருவாங்க. மிக்சிலெலாம் விட்டு அடிக்க மாட்டாங்க. அது மாதிரி செய்யாமல் நம்ம வந்து மிக்சியில் விட்டு அடித்தோம் அப்படின்னு சொன்னால் வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வந்து பாலை ஊற்றி பிடிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் அப்படி மட்டும்தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து நெய்யை ஊற்றி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் 1 மாதம் ஆனாலுமே கெடாது. இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரவா வந்து வறுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் விட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. நல்லா பவுடராக வந்துடுச்சு. நம்ம அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஏலக்காயும் நம்ம வந்து சர்க்கரையும் வந்து பொடிச்சுக்கலாம். இப்போ சர்க்கரையும் நம்ம பொடி பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து சர்க்கரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு அது வந்து உங்கள் இஷ்டம்தான். சேர்த்து வந்து ஏலக்காயும் நம்ம போட்டு அரைச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம நெய்யை உருக்கிட்டு இதில் சேர்த்து லட்டு பிடிக்க வேண்டியது தான். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு நம்ம வந்து நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ நெய் எல்லாமே உருகிடுச்சு. நம்ம வந்து முந்திரியை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி எல்லாமே பொரிஞ்சிருச்சு. நம்ம அந்த நெய்யை ஊற்றி தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம முந்திரி எல்லாமே இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ வந்து ரவா லட்டு பிடிச்சிக்கலாம். ஏன்னா கை வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து இது மாதிரி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி இருக்கணும். அந்தளவு நம்ம நல்லா போட்டு நல்லா பிசையணும். இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சி இப்படி போட்டால் அப்படி வந்துடணும் உருண்டை மாதிரி. இதுதான் கரெக்டான பதம். இதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், ரவா லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நாகை சமையலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவா லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரவா லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாகை சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.